மயானக் கொள்ளையின் பின்னால் மறைந்துள்ள ரகசியம் தெரியுமா? சிவபெருமான் பிரம்மாவின் 5வது தலையை கிள்ளியதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. கிள்ளப்பட்ட அந்த தலை சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டு அவருக்கு படைக்கப்படும் உணவுகளை அனைத்தையும் விழுங்கியது. இதனால் சிவன் உணவு இல்லாமல் தவித்தார். பிரம்மாவின் தலையை கிள்ளியதற்குக் காரணம் பார்வதி தேவிதான் என நினைத்த சரஸ்வதி தேவி பார்வதிக்கு சாபமளித்தார். பார்வதி பூமியில் அலைந்து மலையரசன் மகளாகப் பிறந்து மேல்மலையனூரில் தவம் செய்தாள். சிவபெருமான் உணவிற்காக அலைந்தபோது பார்வதி உணவு சமைத்து முதல் 2 கவல்களை கபாலத்தில் இட்டு 3வது பகுதியை தவறவிட்டாள். உணவின் சுவையில் மயங்கிய கபாலம் அதை பிடிக்க சிவனின் கையிலிருந்து கீழே இறங்கும்போது அன்னை ஆவேச வடிவம் கொண்டு அதனை மிதித்து சுக்குநூறாக்கினாள். அந்த தினமே மயானக் கொள்ளை என அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தில் பக்தர்கள் காளி, அங்காளம்மன், காட்டேரி, பேச்சு போன்ற பல வேடங்கள் போட்டு நள்ளிரவில் மயானத்தில் சூறையாடும் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். மரண இருளை வெல்வதற்கும் தெய்வ அருளை பெறுவதற்கும் இப்போதே அருள்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் இங்கே பக்தி இருளாகவும் வரும், அருளாகவும் பெருகும்.